எனக்கு என் சஞ்சீவ் சாப்பிடணும், அவ்வளவுதான். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஓகே, for you 10 minutes time. Go ahead. மா சீக்கிரம் வந்துடுங்க போய் மேடம். கொடுத்துட்டு வாமா. சஞ்சீவ், சஞ்சீவ். அபி, என்னாச்சு அபி? ஹாஸ்பிட்டல் போனியா? சிங் சாரை பாத்தியா? அவர் கண்ணை திறந்துட்டாரா? சிங் சார் இறந்துட்டாருங்கிற விஷயத்த சஞ்சீவ் கிட்ட எப்படி சொல்றது? சொன்னா இன்னும் உடைஞ்சு போயிடுவானே, அப்புறம் சாப்பிட மாட்டான். என்ன அபி யோசிக்கிற? சிங் சார் நல்லா தானே இருக்காரு? ஆ, சிங் சார் நல்லாதான் இருக்காரு. கூடிய சீக்கிரம் கண் முழிச்சிருவாருன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டரே சொல்லிட்டாரா? அப்ப சரி, சிங் சார் மட்டும் கண்ணு முடிச்சிட்டா போதும் அபி. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் போலீஸ் கிட்ட நான் கத்தியால குத்தலன்னு சொன்னா போதும், போலீஸ் என்ன வெளியே விட்டுருவாங்க. அபி, நீ சொல்றது நிஜம் தானே? ஆமா சஞ்சீவ். சஞ்சீவ், நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல அபி. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், நீ சாப்பிடு சஞ்சீவ். உனக்காக நான் தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன், இத சாப்பிடு. சாப்பிடு சஞ்சீவ். அபி, நீயும் சாப்பிட்டிருக்க மாட்ட. நீ முதல்ல சாப்பிடு. நீ சாப்பிடு சஞ்சீவ், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சாப்பிடு அபி. நான் சாப்பிடணும்னா நீயும் சாப்பிடணும். சரி, வா உட்கார். சஞ்சீவ் வேற காலையில இருந்து சாப்பிடாம இருக்கான். இந்த ஒரு தோசையில நான் பாதி சாப்பிட்டா அவன் பசி எப்படி அடங்கும்? வேண்டாம், முழு தோசையையும் அவனே சாப்பிட்டோம். அவன் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிடுற மாதிரி நடிப்போம். காலையில இருந்து வெறும் வயித்துல அலையிறா. நான் ஜெயில இருக்கறனால எவ்வளவு சாப்பிட்டிருக்க மாட்டா. அதனால முழு தோசையும் இவளே சாப்பிடட்டும். சாப்பிடு. சஞ்சீவ், சொல்லு அபி. நம்ம டெல்லி வராம ஊர்லயே இருந்திருக்கலாம்ல. என்ன அபி பேசுற? டெல்லி வந்ததுனால தான் நீ காம்படிஷன்ல ஜெயிச்ச. என்ன பெரிய காம்படிஷன்? எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏய், அப்படிலாம் சொல்லாத. நீ பெரிய ஆளாகணும். எல்லாரையும் விட நீ பெரிய ஆளாகணும். எல்லாரும் உன்னை அப்படியே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்.
ஒன்றும் கவலைப்படாத அபி, சாப்பிடு. உன்னை பெரிய ஆளா ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ம், நான் ஜெயில இருந்து வந்த உடனே என்னோட வேலையே அதான். साहब இறந்து போன ஐபிஎஸ் ஆஃபீஸர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நாளைக்கு வந்துடும். ठीक है ठीक है साहब. मैं 10 मिनट में आता हूँ, तैयार रहो. हाँ ओके साहब. அவர் என்ன சொன்னாரு? சிங் சார் இறந்துட்டாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சஞ்சீவ், நீ சாப்பிடு. ஒண்ணும் இல்லைன்னா உண்மையை சொல்லு, எனக்கு பயமா இருக்கு அபி. சிங் சார் இறந்துட்டாரா? சொல்லு அபி, என்ன யோசிக்கிற? சொல்லு. कांस्टेबल ओके सर. देख. சஞ்சீவ் சார், ஐபிஎஸ் ஆபீசர் இறந்தது உண்மைதான். நீங்க சாப்பிடணும்னு தான் அபி மேடம் ஐபிஎஸ் சார் இறந்ததை உங்ககிட்ட மறைச்சாங்க. அபி, இவங்க என்ன சொல்றாங்க? சிங் சார் இறந்துட்டாரா? ஆமா சஞ்சீவ். அப்ப சிங் சார் போலீஸ் கிட்ட நான் கத்தியில குத்துறேன்னு சாட்சி சொல்ல மாட்டாரா? அப்ப நான் ஜெயில இருந்து வர முடியாதா? நான் இருக்கேன்ல, உன்னை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்துருவேன், எப்படியாவது. அபி மேடம், சஞ்சீவ் சார நாளைக்கு கோர்ட்ல ஆஜர் பண்ண போறோம். நீங்க ஒரு நல்ல வக்கீலா பார்த்து அவரை வெளியே கொண்டு வர வழியா பாருங்க. ஆமா சஞ்சீவ், நான் வக்கீல வச்சு உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன், கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவேன். நான் இருக்கிற வரைக்கும் நீ கண் கலங்கவே கூடாது. எங்க நாடல் அபி, என்ன நீ வெளியே கொண்டு வந்துட்டு நம்பிக்கை இருக்கு, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. कांस्टेबल. ஓகே சார். அபி மேடம், நைட் அன்டைம் ஆக போது. ஒரு பொண்ணு ரூல்ஸ் படி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க கூடாது. நீங்க கிளம்புங்க. சஞ்சீவ், நீ தோசையை முழுசா சாப்பிடு, நான் உன்னை காலையில வந்து பாக்குறேன். அழக்கூடாது சஞ்சீவ், அழாத. வாமா போலாம். சார், நான் வர்ற வரைக்கும் அபிய பத்திரமா பாத்துக்கோங்க சார். இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா சார்? நான் பாத்துக்கிறேன் சார். வாமா. பத்திரமா இரு சஞ்சீவ், நீ கவலைப்படாத, சரியா? உன்னை எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். என் உயிரை கொடுத்தாவது நான் உன்னை காப்பாத்திடுவேன் சஞ்சீவ்.
சிந்தாமணி போன் பண்ணிருக்கா. சொல்லுமா சிந்தாமணி. அண்ணே, அபி காம்படிஷன்ல ஜெயிச்சாளா இல்லையான்னு கேக்குறதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன். அவளை பத்தி என்கிட்ட பேசாத சிந்தாமணி. ஏன்னு அப்படி சொல்றீங்க? அந்த அபியால தான் சஞ்சீவ் இப்போ டெல்லியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். என்னென்ன சொல்றீங்க? சஞ்சீவ் ஜெயில இருக்கானா? என்னென்ன ஆச்சு? ஆமாமா சிந்தாமணி, என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே சரியா தெரியல. சஞ்சீவ் ஏதோ கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டான்னு அபி அப்படி இப்படின்னு ஏதேதோ சொன்னான். ஆனா அவ சொன்னதுல எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. அதான் நானும் சீதா சந்தோஷ் 3 பேரும் டெல்லிக்கு போறதுக்கு ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். அபி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்து நம்ம குடும்பத்துல நடக்க கூடாததெல்லாம் நடக்குதுண்ணே. எல்லாம் நம்ம நேரம்மா. நம்ம சொல்றதை யார் இந்த வீட்டுல கேக்குறாங்க? சரிண்ணே, நானும் ஸ்ரீஜாவும் உடனே பெங்களூர்ல இருந்து டெல்லிக்கு வரோம். உனக்கு எதுக்குமா சிரமம்? நாங்க போய் பாத்துக்கிறோம். அண்ணே, அப்படிலாம் விட முடியாதுண்ணே. சஞ்சீவ் ஜெயில இருக்கும்போது நாங்க மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நாங்களும் டெல்லிக்கு வரோண்ணே. சரி வாங்க. சக்சஸ். எங்க அண்ணன் நம்மள டெல்லிக்கு வர சொல்லிட்டாரு. நீ சொன்னபடியே சஞ்சீவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே எடுக்க ஒட்டுமொத்த குடும்பமும் டெல்லிக்கு கிளம்பிடுச்சு. வரட்டும். அந்த சஞ்சீவ என்ன மீறி எல்லாரும் சேர்ந்து எப்படி ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன். மா, சஞ்சீவுக்கு எதுவும் ஆகாதுமா. வாமா, டைம் ஆயிடுச்சு, ஏதாவது சாப்பிட்டு போலாம். எனக்கு வேண்டாண்ணா, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. என்னம்மா நீ விளையாடுறியா? காலையில இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல. இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இந்த பாருமா, பேசாம எங்க கூட வாமா. அது இல்லண்ணா. இந்த பாருமா, சொன்னா கேளு. வண்டியில ஏறு, வண்டியில ஏறுமா. வாமா, சாப்பிட்டு வந்துடலாம். உட்காருமா. உனக்கு சாப்பிட என்னமா வேணும்? அபி, உன்னதாமா கேக்குறேன், என்ன வேணும்? சரி, நீ சொல்ல மாட்ட, நானே சொல்றேன். भैया साहब इधर आओ। क्या चाहिए? 2 प्लेट इडली। हाँ ओके। आपका क्या चाहिए? नहीं नहीं बस। हाँ ठीक है साहब। एक्सक्यूज मी साहब। मैडम சாப்பிடுமா? அழாதம்மா. சொன்னா கேளு, அழாம சாப்பிடுமா. என்னம்மா? என்னால முடியலண்ணா. சஞ்சீவ்
சாப்பிடாம லாக்கப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி நான் இப்படி ருசியா சாப்பிட முடியும்? தொண்டையில சாப்பாடு இறங்க மாட்டேங்குதுண்ணா. அண்ணா, சஞ்சீவ் எப்படியாவது சீக்கிரம் லாக்கப்ல இருந்து வெளியெடுக்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச வக்கீல்கிட்ட விசாரிச்ச வரைக்கும் வக்கீல் என்ன சொன்னார்னா, சட்டப்படி எஃப்ஐஆர் போட்ட பிறகு ஒருத்தரை நாம வெளியில கொண்டு வர முடியாது. முதல்ல போலீஸ் கோர்ட்ல ஒப்படைப்பாங்க. கோர்ட் அவங்கள ரிமாண்ட்ல வைக்குமா. அதுக்கப்புறம் தான் நாம மனு போட்டு அவர் ஜாமீன்ல எடுக்க முடியுமா. சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறத நம்மளால தடுக்க முடியாதா? முடியாதுமா. அவர் ஒரு நாள் இல்ல 2 நாளாவது கட்டாயம் ஜெயில இருந்துதான் ஆகணும். நீ கவலைப்படாதம்மா. சஞ்சீவ் சாரை நாம ஜாமீன்ல எடுத்துடலாம். சஞ்சீவ் சார் ஜாமீன்ல வெளியில வர வரைக்கும் நீ கொஞ்சம் தெம்பா இருக்க வேணாமா? அதுக்காவது கொஞ்சம் சாப்பிடுமா. என்னால முடியலண்ணா. மா, என்னம்மா நீ? அண்ணா, நீங்க சாப்பிட்டு வாங்க, நான் கார்ல வெயிட் பண்றேன். பேசுமா. அத்தை சொல்லுங்க அத்தை, டெல்லி வந்துட்டீங்களா? இன்னும் இல்ல அபி. நாங்க புக் பண்ண ஃப்ளைட் மிஸ்ஃபார்மிங் ஆயிடுச்சுன்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஃப்ளைட் புக் பண்ணிருக்கோம். அது மார்னிங் தான் டெல்லி வருமா. அதான் வீட்டுக்கு கூட போக மனசு இல்லாம ஏர்போர்ட்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க அத்தை. அம்மா, ஒரு நிமிஷம் கொடுமா. அபி, நீ கவலைப்படாத. அப்பா, அம்மா, நானும் நாளைக்கு டெல்லி வந்துருவோம். மார்னிங் வந்தது ஒரு லாயரை பார்த்து சஞ்சீவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடலாம். நான் இப்ப சொல்றேன், சஞ்சீவுக்கு ஒன்னும் ஆகாது அபி. சரி சந்தோஷ், பார்த்து பத்திரமா வாங்க. சரி அபி. காலையில டெல்லி வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரி அபி. அபி, உங்க அத்தை டெல்லிக்கு வந்துட்டாங்களா? இல்லண்ணா, மிஸ்ட் ஃபார்மிங்னு அத்தை புக் பண்ண ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சா. அதனால காலையில தான் டெல்லிக்கு வர முடியுமா. உங்க அத்தை காலையில தான் வர்றாங்களா? அப்ப இன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல நீ தனியாவா தங்க போற? வேண்டாமா, என் கூட வீட்டுக்கு வந்துருமா. நைட்டு நம்ம வீட்டுல தங்கிக்கலாம். வேண்டாண்ணா, என்ன கொண்டு போய் ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருங்க. ஸ்டேஷன்லயா? எதுக்குமா? இன்னைக்கு நைட்டு நான் சஞ்சீவ் கூட ஸ்டேஷன்லயே தங்கிக்கிறேன். என்னம்மா நீ புரியாம பேசுற? போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா. ஏன் உன்னை உள்ளேயே விட மாட்டாங்க? விடாட்டி பரவாயில்லண்ணா, நான் ஸ்டேஷனுக்கு வெளியவே நைட்டு முழுக்க சஞ்சீவ்காக காத்துட்டு இருக்கேன். இங்க பாருமா, நைட்டு முழுக்க நீ வெளியே நிக்கிறதுக்கு இது ஒன்னும் தமிழ்நாடு இல்லம்மா, டெல்லி. குளிர் பயங்கரமா இருக்குமா. நைட்டு முழுக்க நீ குளிர்ல இருந்தா உனக்கு ஜன்னியே வந்துடும். வேண்டாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. சஞ்சீவனை பிரிஞ்சிருக்கிற சுகத்தை தாண்டி இந்த குளிரன் என்னென்ன பண்ணிடும். ராமர் இருக்கிற இடம் தான் சீதை அயோத்தி. அதே மாதிரி சஞ்சீவ் இருக்கிற இடம் தான் எனக்கு சொர்க்கம். நான் உங்க வீட்டுக்கு வரல, என்ன ஸ்டேஷன் வாசல்லே இறக்கி விட்டுருங்க ப்ளீஸ்ண்ணா. சரிம்மா.